ஜேக்கப் ஜான் ஜோஷுவா. டே ஜான், இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நம்ம ஏதாச்சும் பெரிய கிஃப்டா அம்மா அப்பா கிட்ட கேட்கணும்டா. என்னடா பெருசா கேட்கறது? போன வருஷம் வாங்கின கிஃப்டே நம்ம இன்னும் யூஸ் பண்றதுக்கு இல்லை. டே ஜான், நம்ம கிட்ட எது இல்லையோ நமக்கு எது தேவையோ அதை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்போம். தம்பி, சரியான ஒரு ஐடியா மாட்டிக்கிச்சு. ஏன்டா கத்துறீங்க? சொல்றேன் இருங்க. அட சீக்கிரம் சொல்லு மேன். நம்ம ஏன் ஒரு ரோபோட்டை கிஃப்டா கேட்க கூடாது? ரோபோட்டா? அதை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? நீ தாண்டா சொன்ன நமக்கு தேவைப்படுற கிஃப்டா வாங்கணும்னு. அதான்டா ரோபோட்டு. இனி நம்ம ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு, ரெக்கார்ட் நோட்டு எல்லாம் அதுகிட்டே கொடுத்துடலாம். அண்ணா செம்ம பிளான்னா. டேய், ரோபோட் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே எழுதுமா? அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் வேற மாதிரி எழுதிச்சுன்னா ஸ்கூல்ல மிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? ஜானே, நீ கவலையே படாத. ரோபோட்னால எல்லா ஹேண்ட் ரைட்டிங்கும் எழுத முடியும்டா. அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ கிஃப்ட்டை உடனே கேட்டுருவோம். காட்சி 2. ஜான், ஜேக்கப், ஜோஷ் அப்பா. அப்பா, எங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கிஃப்டா என்னப்பா வாங்கி தரீங்க? டேய், உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்கேடா. ஃபோனு, லேப்டாப்பு, மேக் புக்கு இப்படி எல்லாமே தான் இருக்கு. பத்தாததுக்கு போன வருஷம் தான் வர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸும் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னடா வேணும்? அப்பா, எங்களுக்கு இந்த வருஷம் ரோபோட் வேணும்பா. ஆமாப்பா, எங்களுக்கு இந்த வருஷம் ரோபோட் தான் வேணும். என்னது ரோபோட்டா? டேய், அது ரொம்ப காஸ்ட்லியான பொம்மையாச்சேடா. அது வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்பா, அது எங்கள் டைமு எனர்ஜி நிறைய சேவ் பண்ணும்பா. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆமாம்பா, இப்போ எல்லாம் மனுஷங்களோட ரோபோட் தான் ஸ்மார்ட்டாக இருக்கு. சரி, ஒரு பயனுள்ள பொருளாக தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன். அட்வான்ஸ் டெக்னாலஜியை கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் சன்ஸ், பி கேர்ஃபுல் வித் த டெக்னாலஜிஸ். யூஸ் வைஸ்லி. ஷோர்ப்பா. காட்சி 3. ஜேக்கப், ஜான், ஜோஷுவா ரோபோட் அப்பா. டே தம்பிங்களா, நம்ம கேட்ட மாதிரி அப்பா நம்மளுக்கு ரோபோட் வாங்கி கொடுத்துட்டாரா. இனி இதை வச்சு ஒரே ஃபன் பண்ணுறோம். ஏய், சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இங்கே பாத்தியா, ரோபோட் கிச்சு கிச்சு மூட்டினா கூட சிரிக்கவே மாட்டேங்குது. அண்ணா, இதுதான் ரோபோட்டா? பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷன் மாதிரியே இருக்குதுண்ணா. நான் இது நம்ம என்ன சொன்னாலும் செய்யுமா? தம்பி, இது நம்ம என்ன சொன்னாலும் செய்யும்பா. ரோபோட், அந்த ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். Fan switch on. Machine accomplished. என்னண்ணா, ரோபோட் அங்கே நின்றுச்சு, வராதா? வான் கூப்பிடுறா, வரும். ரோபோட், கம் டு யுவர் பொசிஷன். என்ன பசங்களா, ரோபோட் எப்படி இருக்கு? பா, சூப்பரா இருக்குப்பா. நாங்க என்ன சொன்னாலும் கேக்குதுப்பா. டேய், இந்த ரோபோட் வச்சு அப்பாவுக்கு எதாவது செஞ்சு கொடுங்களேன்டா. ரோபோ, போய் அப்பாவுக்கு 3 ரோசஸ்ல டீ போட்டு கொண்டு வா பார்க்கலாம். அப்பா, இதாங்க டீ. ஏய் ரோபோட், என்ன டீல சர்க்கரையே இல்லை? 100 ml பாலில் 10 கிராம் சர்க்கரை தான் கலக்கணும். நீங்கள் நிறைய சர்க்கரை சாப்பிடுறீங்க. உங்கள் வயசுக்கு 10 கிராம் சர்க்கரை தான் சாப்பிடணும். இதுதான் உங்கள் ஹெல்த் அட்வைஸ். அடே அப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரோபோட்டால இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். ரோபோட், இப்போ நீ என்ன பண்ணுற? எங்கள் 3 பேரோடைய ஹோம்ஒர்க்கும் எங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே எழுதி வைக்கிற. அது வரைக்கும் நாங்கள் ஒரே என்ஜாய் பண்ணுறோம். ஓகே பாஸ், அசைன்மெண்ட் ஸ்டார்டட். காட்சி 4. ஜேக்கப், ஜான், ஜோஷ்வா அப்பா. இனிமேல் ஹோம்ஒர்க்கு, அசைன்மெண்ட்டு, ரெக்கார்ட் நோட்டு, டிராயிங், இம்போசிஷன் எந்த கவலையும் இல்லை. ரோபோட்டே எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஆமாண்ணா, இன்னி 10 யூனிட் கரண்ட் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல. இன்னி டே நைட்டுக்கு நம்ம ஜாலியாக இருக்கலாம். டே ஜான், நாங்கள் இங்கே 2 பேர் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம். நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற? ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? இந்த மூஞ்ச பார்த்தா சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது.
என்னமோ 2 பிளேட்டு பிரியாணி சாப்பிட்டு ஜீரணமாகாம நின்னுக்கிற மாதிரியே இருக்குது. ஏ ஜோஷ், நீ சும்மாறா. ஜான், என்னாச்சு நீ சொல்றா? இல்லைண்ணா, நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்டா ரோபோட்டெல்லாம் வாங்கி ஜாலியாக இருக்கும். ஆனால் நேற்று ஒரு அப்பா கிட்ட ஒரு நியூஸ் பார்த்தேண்ணா, அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. என்னடா நியூஸ் அது? இந்தாண்ணா, நீயே பாரேன். A story of exhausted waiting. Each long minute, they seek anything to fight the pain of hunger. The young, who each day go out to feed their families. A charity is able to offer beans, a bowl per household. 11-year-old Mohammed Zorab spends every day seeking food for his family. பாத்தியாண்ணா, நம்ம வயசு இருக்க பசங்க குடிக்க ஒரு கிண்ணம் கஞ்சி கொடுக்க அடிக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 2 நாட்டுக்கு நடக்கிற சண்டைனால நம்மள மாதிரி இருக்க பசங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தியாண்ணா? டேய் ஜானு, இதுக்கெல்லாம் நம்ம என்னடா பண்ண முடியும்? இல்லை ஜோஸ், நேற்று நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்தாங்களே, அதில் ஒரு அண்ணா பைபிள் வர்ஸ் வச்சாங்க. அதை நீ கவனிச்சியா? ஆமாம் ஜான், நான் கவனித்தேன். அது லூக்கா 2:14. அந்த வசனத்தில் இயேசு பிறந்ததுனால பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் அன்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களப்பா. அப்படியே அந்த 2 நாட்டுக்கிட்டே சமாதானம் இல்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் அன்பா இருந்தா சண்டையே வராதுலப்பா. தம்பி, இந்த நாடுகளுக்கிடையே நடக்கிற சண்டையும் இயற்கை சீற்றங்களும் இப்போ லேட்டஸ்ட்டாக கேரளாவில் நடந்த நிலச்சரிவும் இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா. நீ கடந்த 2 வருஷம் நடக்கிற சண்டைக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே. 1914 1918 வரைக்கும் 4 வருஷம் World War I நடந்துச்சு. 1939 1945 வரைக்கும் 6 வருஷம் World War II நடந்துச்சு. அப்போல்லாம் எல்லாம் ஒன்று மாதிரி அழுதுட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடாமையா இருந்தாங்க. உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே நடந்துகிட்டே தான்ப்பா இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன, சரியா? எதையும் போட்டு குழப்பிக்காம போய் படுத்து தூங்குங்க, போங்க. சரிப்பா. குட் நைட் டாடி. காட்சி 5, ஜான் ஏஞ்சல். என்னப்பா இப்போதான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு அந்த மாதிரி இருக்கு? ஆமாங்க. என்னப்பா ஒரே குழப்பமாக இருக்கிற மாதிரியே தெரியுது. உங்கள் அப்பா கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கலையா? ஆமாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு நீங்கள் யாரு? நான் உங்கள் அப்பாவுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் தெரியணுமா இல்லை நான் யாருன்னு தெரியணுமா? நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தான் வேணும். பைபிளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் படிச்சிருக்கியாப்பா? படிச்சிருக்கனே. அதில் ஏசாமி என்னப்பா சொல்ல வராரு? என்னடா இவர் வேறு திடீர்னு கேட்டாரு? ரொம்ப யோசிக்காத, நானே சொல்லிடுறேன். ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டணும்னு சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. ஒருத்தன் உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டா அவனுக்கு உன்னுடைய அங்கேயே சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காரா? ஒருத்தன் உன்னோட 2 கிலோமீட்டர் நடக்க கூப்பிட்டா அவனோட நீ 4 கிலோமீட்டர் நடன்னு சொல்லியிருக்காரா? இதிலேயே கடவுள் நமக்கு அன்பு, சமாதானம், பொது உடைமையை கொடுத்துட்டாரு. அதாவது நீ அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பையனுக்காக யோசிக்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். நீ கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. சமாதானம் இல்லாத நாட்டில் கூட கூடிய சீக்கிரம் சமாதானம் வரும். இதை தெரியாத மக்களுக்கு நம்ம தான் சுவிசேஷம் மூலமாக அறிவிக்கணும். சரிப்பா, ஜெபம் பண்ணு. எங்க இங்கிருந்து ஒரு காணோம். ஒருவேளை வந்தது ஏஞ்சலோ? ஏதோ ஒரு வகையில் கடவுளால் நான் எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ வரப்போ ஒரு கிறிஸ்மஸ் அன்போடும் சமாதானம் கொண்டாடுவோம். ஆமீன்.